அனைவருக்கும் வணக்கம். தை பௌர்ணமி தினத்தன்று முருகனுடைய வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்ய வேண்டும். முருகனுடைய பாதத்துக்கிட்ட ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த பொருளாக சேர்த்து வைத்து பாருங்கள். உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும். லக்ஷ்மி கடாட்சம் அதிகரிப்பதற்காகவும் மற்றும் நம்ம இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு நிலையாக இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி பரிகாரம் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தைப்பூசம் ப்ளஸ் ஒட்டி நமக்கு தை பௌர்ணமி இருக்கும். ஆனால் தை பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது முருகனுக்கு தை பௌர்ணமி என்று அபிஷேகம் செய்தாலும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பால் அபிஷேகமாவது பண்ணுவது ரொம்ப நல்லது. பௌர்ணமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா இறைவனை வழிபாடு செய்யும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே இரட்டிப்பு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம என்ன வழிபாடு செஞ்சாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். பௌர்ணமி தினத்தன்று குலதெய்வம் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, பெருமாளுடைய வழிபாடு நம்ம செய்வது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை தைப்பூசம், பிற இரவு நேரத்துலேருந்து பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடும். ஸோ புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இரவு நேரம் வரை நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. இரவு மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் இந்த வழிபாடு செய்து கொள்ளலாம். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முருகனுடைய படத்திற்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க. வைத்துட்டு செவர்லி பூக்கள் மற்றும் மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் நெய் தீபமாக முடிந்தால் ஏற்றி வைங்க. ஏற்றி வைத்துட்டு அந்த தீபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் அல்லது கல்கண்டு, ஏலக்காய் 1 அல்லது கல்கண்டு 1 போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீரில் ஒரு மூடி அளவு அல்லது கொஞ்சமாக நீங்கள் பன்னீர் விட்டுக்கோங்க. அடுத்து சந்தன பொடி கொஞ்சம், சந்தன வில்ல இருந்தால் அப்படியே போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா சந்தன பொடி கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சந்தன பொடி கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் வேணும், ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. அடுத்து இலைகளில் வெற்றிலை அல்லது செம்பருத்தி இலை, துளசி இலை, மாவிலை மற்றும் வில்வ இலை, இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் போட்டால் போதும். போட்டுருங்க. ஒரு இலை போட்டால் போதும். போட்ட பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ₹1 நாணயம் அல்லது ₹5 நாணயம், ஏதாவது ஒரு நாணயம் நீங்கள் உள்ளே போடணும். போட்டுட்டு தாமரை இதழ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சமும் செவ்வரளி பூக்கள் கொஞ்சமும் இந்த தண்ணீரில் போட்டு வச்சுருங்க. வைத்து நீங்கள் முருகனுடைய நாமங்கள் சொல்லுங்கள். ஓம் முருகா போற்றி சொல்லலாம். ஓம் கார்த்திகேயா போற்றி, ஓம் குமரனை போற்றி. நமக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும் பார்த்தீங்களா. ஓம் சரணபவாய நமக, இல்லைன்னா நம்ம வேல் மந்திரம் கூட சொல்லலாம். சொல்லிவிட்டு 6 முறை சொன்னால் போதும். ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் 6 முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு இந்த தண்ணீர் அப்படியே முருகன் பார்த்துக்கிட்ட வச்சுருங்க. இரவு முழுவதும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையிலையோ அல்லது மாலையிலையோ நீங்கள் எடுத்து வீடு முழுவதும் லைட்டாக தெளித்து விட்டுட்டு அப்புறம் தண்ணீரை கல்படாத இடத்துல ஊற்றி பாருங்கள். இல்லமே பார்த்தீங்கன்னா சுபிட்சமாக இருக்கும். பணவரவு கை நிறைய வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் நிம்மதி ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடும் வெற்றியோடு கொடுக்கும். இதில் இருக்கிற பொருளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நாணயத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்ற பொருளெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. மிக சிறப்பான பலனை கொடுக்கக்கூடிய இந்த வழிபாடு செய்து பாருங்கள். தை பூசம் மற்றும் தை பௌர்ணமி இந்த 2 நாளுமே முருகனுடைய வழிபாட்டிற்கு ரொம்ப நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். முருகனுடைய வழிபாட்டிற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பு, உண்மையான பார்த்தீங்கன்னா நம்பிக்கையும் இருந்தால் போதும். முருகர் நம்மளுடைய வேண்டுதல் அனைத்தையுமே நிறைவேற்றி வைப்பார். இப்போது நீங்கள் வழிபாடு செய்துட்டீங்க. நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வச்சுக்கோங்க. கல்கண்டு வைத்தா கூட போதும். வைத்துட்டு வழிபாடு செய்யுங்க. மற்றும் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் கட்டாயமாக கும்பிட வேண்டும். இப்போ குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகரை கும்பிட்டுக்கலாம். ஆண் தெய்வம் பிடிக்கும் அப்படின்னா முருகரை கும்பிட்டுக்கலாம். பெண் தெய்வம் பிடிக்கும் அப்படின்னா காமாட்சி அம்மனை நம்ம கும்பிட்டுக்கலாம். குலதெய்வம் தெரியாதவர்கள் முருகனை குலதெய்வமாக நினைத்து வழிபாடு செய்யுங்க. தெரிந்தவர்கள் உங்கள் குலசாமி பேரை சொல்லி 108 முறையோ 9 முறையோ சொல்லி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள். பௌர்ணமி தினத்தன்று ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு தன ஆகர்ஷணத்தை கொடுக்கும். அதே போல் பௌர்ணமி தினத்தன்று ஒரு 6:45 இல்லைன்னா 6:40, ஒரு 6:30க்கு மேலேன்னு வச்சுக்கோங்கமே, நீங்கள் உங்கள் உள்ளாங்கைகளை பச்சரிசி வைத்து ₹1 நாணயத்தை வைத்து நீங்கள் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். நீங்கள் மொட்டை மாடியில் போய்ட்டு வேண்டிக்கிடணும். வேண்டிட்டு நீங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத மந்திரத்தை மட்டும் 3 முறை சொல்லிவிட்டு சந்திர பகவானை வழிபாடு செய்துட்டு அந்த பச்சரிசி நம்ம அரிசி ட்ரம்முக்குள்ளே போட்டுறணும். அந்த நாணயத்தை எடுத்து, நாணயமோ ரூபாவோ நீங்கள் எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்கன்னா பெருக ஆரம்பிக்கும். பணம் நல்லா சேரும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து முருகனுடைய வழிபாட்டில் முக்கியமாக வேல் வழிபாடு ரொம்ப சிறப்பானது. வேல் வைத்திருப்பவர்கள் வேல் வழிபாடு முறையாக செய்து நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர முடியும். அந்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பாக தரக்கூடியது. அந்த வேல் உங்களுக்கு பாதுகாப்பு கவசமாகவும் இருக்கும். வேலுக்கு அபிஷேகம் செய்யணும் விருப்பப்படுறவங்கலாம் வாங்கி இருப்பவர்கள்லாம்
பௌர்ணமி தினத்தன்று வேலுக்கு வந்து சிறப்பாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யும்போது மிக மிக நல்ல மாற்றத்தை நமக்கு கொடுக்கும். வேல் வழிபாடோ அல்லது சிலை வழிபாடோ அல்லது படம் தான் இருக்குது அப்படின்னா பட வழிபாடோ நீங்கள் வந்து பௌர்ணமி தினத்தன்று செய்து பாருங்கள். வாழ்க்கை வந்து உயர்வு நிலைக்கு போகும். பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பௌர்ணமி தினத்தன்று சொல்ல வேண்டிய மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நாமங்கள் சொன்னாலும் கந்தசஷ்டி கவசமாக வேல் மரளோ படிப்பது ரொம்ப நல்லது. அல்லது கடைசியாக கந்தர் அனுபூதியில் கடைசியாக ஒரு பாடல் இருக்கும். 51வது பாடல் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த பாடல் மட்டும் 4 வரி இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். மிக சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.